சூப்பரான ஒரு முடக்கத்தான் கீரை துவையல் தாங்க செய்ய போகிறோம். இந்த துவையல் 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இப்போ வந்து முடக்கத்தான் கீரை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இரும்பு வானலில் தேவையான எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, காஞ்ச மிளகாய், 1 கப்பு பூண்டுங்க, நாட்டு பூண்டு நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சு 1 கப்பு கருவேப்பிலை, இந்த முடக்கத்தான் கீரை க்ளீன் பண்ணுதுங்க. தண்ணியே இல்லாமல் நல்லா நம்ம ட்ரை ஆக்கிடணுங்க. இப்போ இந்த கல்லோட சூட்லேயே நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. ஒரு கோலி குண்டு சைஸ் புளியை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா சிம்லேயே வச்சுட்டு வதக்கி துவலை எடுத்துடலாங்க. வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. நல்லா ஆற வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள், ஆறின உடனே தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், பெருங்காயம் போட்டு நல்லா நம்ம அரைச்ச இந்த முடக்கத்தான் கீரை துவையில இதோட சேர்த்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலையோட வாசனை, எள்ளோட வாசனை, இந்த கீரையோட வாசனை, முடக்கத்தான் கீரையோட வாசனை சூப்பராக இருக்குங்க. தோசையோடு சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.